மிக நீண்ட காலத்திற்கு முன்பு பிரம்மாண்டமான மரங்களும் பளபளக்கும் நதிகளும் நிறைந்த ஒரு பிரகாசமான வரலாற்றுக்கு முந்தைய உலகில் டினோ என்ற இளம் டைனோசர் ஒன்று வாழ்ந்து வந்தது. அது மிகப்பெரியதோ அல்லது அதிக சத்தமிடக்கூடியதோ அல்ல, ஆனால் அது மிகுந்த ஆர்வம் கொண்டது மற்றும் பழக்கமான காற்றிற்கு அப்பால் ஆராய்வதை விரும்பியது. ஒரு நாள் டினோ சேற்றில் பிரம்மாண்டமான மர்மமான கால் தடங்களை கண்டது. அவை அடர்ந்த மூடுபனியால் மூடப்பட்டிருந்த பல டைனோசர்கள் செல்ல அஞ்சிய இருண்ட மலைப்பள்ளத்தாக்கை நோக்கிச் சென்றன. டினோ பயந்தது, ஆனால் அவற்றை பின்தொடர முடிவு செய்தது. வானம் சாம்பல் நிறமாக மாறவும் காட்டின் ஒலிகள் மறையவும் தொடங்கிய போது டினோ பெப்பிள் என்ற ஒரு சிறிய வழிதவறிய டைனோசரையும் சிறிது நேரத்திற்கு பிறகு காலில் காயமடைந்த லூமா என்ற சாதுவான நீண்ட கழுத்துடைய டைனோசரையும் சந்தித்தது. டினோ அவர்களிடம் நீங்கள் தனியாக இல்லை என்று கூறியது. அவர்கள் ஒன்றாக மூடுபனி வழியாக நடந்தனர். விரைவில் அவர்கள் உடைந்த பாலம் கொண்ட ஒரு ஆக்ரோஷமான நதியை அடைந்தனர். பயந்த போதிலும் டினோ சீரிப்பாயும் தண்ணீரில் இறங்கி மற்றவர்களை தனது வாளை பிடித்து கொள்ள அனுமதித்தது. படிப்படியாக அவர்கள் பாதுகாப்பாக நதியை கடந்தனர். திடீரென்று தரை அதிர்ந்தது. இருண்ட மலையிலிருந்து புகை எழுந்தது. மற்ற டைனோசர்கள் பள்ளத்தாக்கில் சிக்கிக் கொண்டன. டினோ ஒரு உயரமான பாறையில் ஏறி தனது முழு பலத்தையும் பயன்படுத்தி கர்ஜித்தது. அதன் துணிச்சலான குரல் மூடுபனியை கிழித்துச் சென்றது. வழிதவறிய டைனோசர்கள் அதை பின்தொடர்ந்து பாதுகாப்புக்கு வந்தன. சூரியன் மேகங்களை கிழித்து வெளியே வந்தபோது பள்ளத்தாக்கு மீண்டும் அமைதியானது. டைனோசர்கள் டினோவை சுற்றி கூடின. இன்று ஒரு வயதான டைனோசர் கூறியது, நீ கால் தடங்களை பின்தொடரவில்லை, நீயே கால் தடங்களை உருவாக்கினாய். அன்றிலிருந்து அது துணிச்சல் மிக்க டினோ என்று அழைக்கப்பட்டது. அது சிறியதாக இருந்த போதிலும் அதன் தைரியம் ஒரு மிகப்பெரிய பாதையை உருவாக்கியது. Subscribe to Fun Guy.